சிலருக்கு கல்யாணம் பேசிக்கிட்டு இருப்போம். அது பேசி முடிகிற மாதிரி நின்று போயிடும். இல்லாட்டி நம்மளே நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு வேறு ஒரு வரன் பார்த்து அங்கே கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அல்லது நம்ம வேறு பக்கம் பார்த்து கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்துடும். இது இந்த மாதிரி சூழ்நிலையை யார் சந்திப்பா அல்லது எப்போ சந்திக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் என்ன தசை நடந்தாலும், அது எந்த தசை வேணாலும் நடக்கட்டும், அந்த எந்த தசை நடக்குது இல்லையா, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி அந்த பர்டிகுலர் தசை நடத்துகிற கிரகத்துக்கு 6, 8, 12 போய் உட்காந்துருந்தா அந்த பீரியடில் கல்யாண பேச்சு பேசுகிறது, நிச்சயம் பண்ணுறது, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கல இது மாதிரியான தடுமாற்றங்கள் வருது. ஒரு எடுத்துக்காட்டாக சனி தசை நடக்குது. சனி ரிஷபத்தில் உட்காந்துருக்கார். ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி புதன். அந்த புதன் தனுசுலேயோ அல்லது துலாத்துலேயோ அல்லது மேஷத்துலேயோ உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது கல்யாணம் பேசுனா இந்த பர்டிகுலர் புத்தியில், சனி தசை புதன் புத்தியில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க.